परंपरां यो नित्यं भजयुग्मरुक्मं व्यामोहदस्तपितराणि मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं विदेव निगमेन मतन्वयानाम् आद्यस्य नः प्लवतेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना। भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवागान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। नीलातुङ्गस्तनगिरितटे शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिशतशिरश्चिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायां सृजनिगलितं व्यापलाकृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमयिदमिदं भूय एवास्तु भूयः। अन्नवयत् புதுவையாண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன விம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி श्री रंगराज हरिचंदन योग दृश्या साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यचरणौ शरणं प्रपद्ये। सप्तप्राकारमध्ये सरसिजमुकुलोद्भासमाने विमाने कावेरी मध्यदेशे मृदुतरफलिराट् भोगिपर्यङ्कभागे निद्रामुद्राभिरामं घटिनिकटशिरः पार्श्वविन्यस्तहस्तं पद्माधात्रीकराब्जां परिचितचरणौ रङ्गराजं भजेऽहं। प्रह्लादनारदपराशरपुण्डरीकव्यासाम्बरीषसुखसौनकवेश्वताभ्यां रुक्माङ्गदार्जुनवसिष्ठविभीषणादि पुण्यानि मां परमभागवतां स्मरामि। सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा। आழ்வார்பெருமானார் ஆண்டாள் ஜீயர் திருவடிகளே சரணம். திருப்பாவை சிறுவிருத்தத்தில் 8ஆம் பாசுர அனுபவம். கீழ்பாட்டுகளில் முதல் தோழிய புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோவில் பிள்ளை விழிசெங்கின் பேரரவங்கேட்டிலேயோ பிள்ளாய் அப்படின்னா பிள்ளாய் எழுந்தது அப்படின்னு அவளை எழுப்பினான். 2ஆம் பாசுரத்தில் இந்த தோழிகளை எழுப்புகிற கிரமத்தில் 2வது பாசுரம். 10 பாசுரத்தில் தோழிகளை எழுப்புறா, 10 தோழிகளை. அந்த 10 பாசுரங்களில் ரெண்டாவது தோழி எழுப்புறா. கீசின்னங்கு மானைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சுறவன் கேட்டுலையோ பேய் பெண்ணே அப்படின்னா. முதல்ல பிள்ளாய் அப்படின்னா, 2ஆம் பாசுரத்தில் இவளை பேய் பெண்ணே அப்படின்னா, நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னா. இப்படி ஒரு கோபிகைகளுக்கும் ஒரு திருநாமத்தை சொல்லி அழைக்கிற அவளுடைய குணம், அவள் இருக்கிற அந்த சூழல், இதுக்கு தக்கதாக அந்த தோழியை அழைக்கிறார் நாச்சியார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள் கிருஷ்ண அனுபவம் மேலிட்டு இருக்கும். அப்பேற்பட்டதான அந்த தோழிகள் ஒவ்வொருத்தரையாக எழுப்பிண்டே வர்ற கிரமத்தில் இன்றைக்கி 3வது தோழி இவளும் தூங்கின்னு இருக்கா. 2 தோழிகளோடு வந்தாச்சு, வந்து நின்றுருக்கா. முதல் பாசுரத்தை புல்லும் சிலம்பினக்கா 4 மணி இருக்கும், 4-4:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் 4 மணிக்கு தான் இந்த புல்லுகள்லாம் லேசாக சந்திக்க ஆரம்பிக்கும், 4:30 மணிக்கெல்லாம். அடுத்த பாசுரத்தில் கீசுன்னுங்க மானைச்சாத்தன்னு பேச ஆரம்பிச்சுட்டு அந்த டைம் வந்துட்டே இருக்குது. கரெக்டாக அந்த பாசுரத்தில் அமைச்சுன்னு வர்றாரு. எப்பயுமே இந்த பாசுரங்கள் இவ உட்காந்து யோஜனை பண்ணி கிராமர் படி இதை அங்கே போட்டு அதை இங்கே போட்டு இந்த பதம் வந்தால் சரியாக இருக்குமா, அந்த பதம் வந்தால் சரியாக இருக்குமா, 4 பெரிய வாழ்கிட்ட போய் காமிச்சு நான் இதை பண்ணியிருக்கேனே பாட்டை பாருங்களேன் அப்படின்லாம் பண்ணதில்லை இந்த கிரந்தங்கள். எப்படி நாம் எப்படி பேசிக்கிறோமோ அதே மாதிரி ஆழ்வாருடைய பிரபந்தங்கள் வாச்சோவிதேயம் சொல்லுவாள். வாக்கு அப்படியே கொப்பளிக்குமா. நாம் சாதாரணமாக பேசினா பிளான் பண்ணியாக பேசணும், திட்டம் போட்டுன்னு இன்றைக்கி இதெல்லாம் கரெக்டாக பேசணும், இவர் இடத்துல இன்னதான் பேசணும், இவர் இடத்துல இன்னதான் பேசணும் கிடையாது. போகிறோம் பார்க்குறோம் பேசுகிறோம் கடை. அதே மாதிரி எம்பெருமான இடத்துல போய் நின்ன உடனே இவாளுக்கு பிரவகிக்கும்.
எம்பெருமானை நினைச்ச உடனே அங்கே பாசுரம் கொப்பளிக்கும். அந்த மாதிரி இது திருவாக்கு. அதனால தான் இதில் அருளி செயல் அப்படிங்கிறோம். மித்ததெல்லாம் காவியம்னு சொல்லுவோம். கம்பர் பண்ணியிருக்கார் 10,000 15,000 பாசுரம் பாடியிருக்கார் கம்பர் ராமாயணத்தில். ஆனால் அது கவியாக தானே இருக்குது, பாசுரமாக இல்லையே இல்லையா? ஏன்னா அதெல்லாம் உட்கார்ந்துட்டு நிதானமாக யோஜனை பண்ணி ஒவ்வொரு சம்பவங்களையும் நினச்சி பார்த்து அனுபவித்து அப்படி பண்ணினது கம்பராமாயணம். அது காவியம். ராமனை பற்றி தான் சொல்லிருக்கு, எம்பெருமானை பற்றி தான் சொல்லிருக்கு, உயர்வாக சொல்லியிருக்கார் கம்பர். அந்த மாதிரி வார்த்தைகள் தேடி கண்டுபிடிக்க முடியாது தமிழில், அப்படி கொட்டி வச்சிருக்கார் கம்பர். ஆனால் அது காவியமாக தானே இருக்குது, அருளி செயலா இல்லையா? ஆனால் இது அது தன் புத்தியினால் பண்ணப்பட்ட கிரந்தம். தன்னுடைய மேதா விலாசம், தான் படித்த அந்த மேதை விலாசத்தினால் பண்ணப்பட்டது காவியங்கள். இது எம்பெருமானுடைய அருளினால் பண்ணப்பட்டது. அதனால தான் அருளி செயல் அப்படிங்கிறது. ஏன்னா இவன் 5 வயசுல எந்த ஸ்கூலில் போய் படித்தா, எந்த கிராமத்தில் படித்தா, தமிழ் இலக்கணம் யார் சொல்லி கொடுத்தாங்க அவருக்கு இப்போ சொல்கிறாளே அப்படின்னா, இது அனுகிரகத்தினால ஏற்பட்ட கிரந்தம். அதனால தான் அருளி செயல் அப்படிங்கிறோம். அதனால் சொல்கிறா அந்த கிரமம் அப்படியே வந்துருக்கு. நாச்சியார் அந்தந்த சமயத்தில் பார்க்கிறத அப்படியே பாசுரமாக பாடுறா. முதல் பாசுரம் புல்லும் சிலம்பினகான், இந்த சின்ன பறவைகள்லாம் சப்தம் லேசாக சந்திக்கிறதே கேட்கலையோன்னா கீச்சுன்னு 2ஆம் பாசுரம் அடுத்த தோழி கிரகத்துக்கு வரும்பொழுது கொஞ்சம் நாடியாகிடுது. அதனால் அந்த பறவைகள்லாம் பேச ஆரம்பிச்சுடுத்து. அடுத்த தோழி 3ஆவது தோழி இப்போ வரா இல்லையா, வந்த உடனே என்னாச்சு அப்படின்னா ஒரு 5:30 மணி 5:45 என்ன ஆகும், கிழக்க ஒரு லேசாக ஒரு வெளிச்சம் தெரியும் இல்லையா, கிழக்கு வெளுத்துருத்து அப்படிம்போம். ஒரு 5:30 மணிக்கெல்லாம் பார்த்தாக்கா 5 மணிக்கே கூட சில சமயம் அதெல்லாம் தோன்றிடும். அந்த கிழக்கு பார்க்க மாத்திரம் ஒரு வெளிச்சம் தெரியும். இருட்டு இருந்தாலும் அந்த கீழ்வானம் தெரியும் நமக்கு. அதை இந்த பாசுரத்தில் சொல்கிறா. கீழ்வானம் வெள்ளன் எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னோம். போதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் கிடந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்னு நாம் சேவித்தார் ஆவாவென்னு ஆராய்ந்து அருள் ஏழோர் எம்பாவாய். கீழ்வானம், அந்த கிழக்க இருக்கிற வானம் வெளுக்க ஆரம்பிச்சுட்டு அதை இன்னைக்கு உபமானமாக சொல்கிறா இவளுக்கு. அவளும் தூங்கிட்டு இருந்தவள் கேட்டா, ஏண்டி இன்னும் விடியல, நீ ரொம்ப ஆர்வம் உனக்கு ஜாஸ்தியாக போயிடுத்து, அதனால் நீ சீக்கிரமாக எழுப்புற அப்படின்னா, இல்லைம்மா பார் அப்படின்னா. வெளியில் பார்த்தா தானே உனக்கு தெரியும். கீழ்வானம் வெள்ளுன்னு வெளுத்தாச்சு அப்படிங்கிறான். கீழ்வானம் வெள்ளுன்னு வெளுத்தாச்சு, சரி அதனால வெளியில் பார்க்கணும். ஆனால் இன்னொரு சம்பவம் அங்கே நடக்கிறது. என்ன நடக்கிறதுனா, இந்த எருமைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சிறு வீடுன்னு ஒன்று மேயும். காத்தால் விடிய காத்தால் அந்த புல் மேலே பனி அப்படி ஒட்டின்னு இருக்கும், புனிப்புல். அந்த புல் மேலே பனித்துளி இருக்கும். அதோடு சாப்பிட்றது இந்த எருமைகளுக்கு பிடிக்குமா. டிஃபன் மாதிரி சாப்பிட்டுன்னு இருக்கும் காத்தால் அந்த வீட்டு கொல்லப்புறத்துலேயே. இதுகள்லாம் மேய்ஞ்சுன்னு இருக்கு. அதனால் எருமை சிறு வீடு மேய்வன். பெருவீடுங்கிறது காட்டு கழிச்சுன்னு போய் மத்தியானம் இது வாழலாம் குமாலம் போட்டுண்டு சங்கெல்லாம் ஊதிண்டு வெடிசங்கமெல்லாம் ஊதிண்டு அப்படி ஊயின் கத்திட்டு எல்லாம் போகிறதே, அது பெருவீடு. ஆனால் இந்த ஆயர்களெல்லாம் தயாராக இருக்கிற சமயம் இங்கெல்லாம் ஆற்றுல இந்த அம்மாக்கள்லாம் இந்த பசங்கள் கொண்டு போகிறதுக்கு அந்த சாதம் இந்த சாதம், ஏன்னா கண்ணன் ஒவ்வொரு நாளும் ஒரு மெனு சொல்லி விடுவான். இன்றைக்கி உங்கள் ஆற்றுல இது கொண்டு வரணும்டா, அது கொண்டு வரணும்டா அப்படிமான. அவனுக்கு என்னென்ன பிடிக்குமோ அத்தனையும் அங்கே மெனு போட்டுருவான். அவாவா போய் அம்மாவை போய் கண்ணன் சொன்னா அவளும் ஆசையாக பண்ணி கொடுப்பாளாம். அதனால் அங்கே தயாராகின்றது. அந்த சமயத்தில் இந்த எருமைகள்லாம் இங்கே பின்னாடி மேய்கிறது, சிறுவீடு மேய்கிறது. அதனால் சொல்கிறா எருமை சிறுவீடு மேய்வான். இந்த எருமைகள்லாம் சிறுவீடு மேய ஆரம்பிச்சுட்டு அது கேட்கலையோ, சரி அதனாலும் எருமை சாப்பிட்ற சத்தமாக கேட்கும். அது ஏதோ புள்ள சாப்பிட்டுன்னு இருக்கும். அந்த அரவம் கேட்கலைனாலும் பரவாயில்ல, பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் இந்த பரபரப்பரான்னு இந்த பசங்கள்லாம் பறக்கிறதான். ஏன்னா கண்ணன் சீக்கிரம் வந்துடுவான். அவனுக்கு சூரியன் எழுத்தாச்சுன்னா உடனே காட்டுக்கு போயிடும், காடு மேய்க்கு கிளம்பிடும். அது ஒரு ஆனந்தம். கண்ணன் தயாராகி வர்றதுக்குள்ளே இவாளெல்லாம் போய் நிற்கணாங்க. மந்தையில் போய் அந்த மாடுகள்லாம் கூடி ஒரு இடத்துல கூடி நிற்கும். அங்கே போய் எல்லோரும் சேருவா, அங்கேருந்து அப்படி கிளம்பிடுவான். அதனால் இந்த பிள்ளைகள் எல்லாம் மிக்குள்ள பிள்ளைகள் அப்படின்னா என்ன மிக்கு, என்ன ஆர்வம், மிக்குன்னு ஆர்வம். என்ன ஆர்வம் அப்படின்னா மாடு மேய்க்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக கிளம்புறதா இருக்குது. ஏன்னா தர்மமாச்சு, யாதவாளியுடைய தர்மம் மாடுகளை நல்லா சம்ரட்சணம் பண்ணணும்.
ஆனால் இந்த யாதவர்களுக்கு அதில் என்ன இன்னும் விசேடமான கவனம் என்ன அப்படின்னா கண்ணன் வர்றதுனால அவளுக்கு இன்னும் ஆனந்தம், கண்ணனோட விளையாடலாம் அப்படின்ட்டு. அதனால் கண்ணனோட விளையாடுவதற்காக வேகமாக கிளம்பின்னு இருக்காளாம். அவளுடைய வேகமாக பரபரன்னு தான் என்ன ஆகும், என்னம்மா சீக்கிரம் பண்ணு கண்ணன் வந்துடும் அப்படின்னு அம்மாவை போட்டு தொலைத்திகிட்டே இருப்பாள் இல்லையா. அதனால் அந்த சப்தம் கேட்கலையோ. மிக்குள்ள பிள்ளைகளும் இப்படியெல்லாம் தயாராகின்னு இருக்காளே, எருமை சிறுவீடு வேகிறது, இந்த பிள்ளைகள்லாம் மாடு மேய்க்க கிளம்பி எடுத்தோ, இந்த சப்தம் உனக்கு கேட்கலையோ அப்படின்னா உடனே அவன் சொன்னான், எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னா. அவள் எல்லாம் தயாராக இருக்கா. சில பேர் என்ன பண்ணினாலாம், ஏற்கனவே எழுப்பிட்டு வந்தவாள்லாம் இவள் எதிர்க்க மாட்டாடி, நாமெல்லாம் போவோம் அப்படின்ட்டாளாம். நீ வந்தா கோதை நீ வர்றையா இல்லையா அப்படி இவளை மிரட்டுறா. நீ வர்றையா இல்லையா, அவள் எந்திருக்க மாட்டேன், சாமானியத்தில் எதிர்க்க மாட்டேன், நீ பிரயத்தனப்படாதே வீண் அப்படின்னா. இல்லடி கொஞ்சம் பொறுங்கடி அப்படின்னா அவள். இல்லை நாங்கள்லாம் கிளம்புறோம் அப்படின்ட்டு அவள்லாம். இல்லை கொஞ்சம் இருங்கோ, இன்னொரு தரம் நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கதவை தொட்டுறா. போவான் போகின்றாரை போகாமல் காத்து, இவாள்லாம் கிளம்பிட்டாப்பா, நீ வந்தாலும் வா, வராட்டி போ, நாங்கள் கண்ணனை சேவிக்கிறதுக்கு கிளம்புறோம், கிளம்பிட்டா அவளையெல்லாம் நான் வந்து நல்ல வார்த்தைகள் சொல்லி தக்க வச்சுருக்கேன். போகிறேன்னு சொல்கிறவாட போகாமல் காத்து உன்னை கூவான், உன்னை வந்து கூப்பிட்றதுக்காக வந்து நிற்கிறேனே, எழுந்துரு அப்படின்னா. வந்து நின்றோம், அதற்காக உன்னை கூப்பிட்டு போகணும், தனியாக அனுபவிக்கக்கூடாது இல்லையா. நாச்சியாருடைய பிரதான கொள்கை என்னென்னா, தனக்கு என்ன கிடைக்கிறதோ அடியார்களுக்கும் கிடைக்கும். தான் மாத்திரம் கண்ணன் இடத்துல அனுகிரகம் வாங்கிக்க கூடாது, அடியார்களுக்கும் வாங்கி தரணும் தானே அவதாரமே. நாம சங்கீர்த்தனத்தோட மகிமை சொல்லத்தான் இங்கே வந்தா. அதனால தான் சொல்கிறா, உன்னோட அனுபவிக்கணும்னே நான் வந்திருக்கோம், அதனால் வந்து நின்றோம் அப்படின்னா. உன்னை கூவான் வந்து நின்றோம், கோதுகலமுடைய பாவாய், நீ ரொம்ப குதூகலமானவளாச்சே, இப்படி சோம்பேறித்தனமே உனக்கு வராதே அப்படின்னா. கோதுகலம்னாக்கா குதூகலம்னு அர்த்தம். குதூகலிப்புன்னு சொல்கிறோம் இல்லையோ, அந்த இன்ட்ரெஸ்ட்டு, ரொம்ப எனர்ஜியாக இருப்பா அவள். அவளை பார்த்தாலே கண்ணன் வளவளன்னு பேசுவான் அவளிடத்துல. அப்படி ஒரு இவளும் பேசுவான், அவனும் பேசுவான். யாருமே கடன்னு சில பேர்லாம் வந்து கொஞ்சம் நேரம் நின்று பார்த்து அப்புறம் தான் பேச ஆரம்பிப்பாள். சில பேர் பார்த்த உடனே ஆரம்பிச்சுப்பாள். அவள் வந்தால் சொல்லுவாள், அந்த யானை வெங்கலக்கடையில் யானை புகுந்த மாதிரி இருக்குடா அப்படின்னு போகும்போது. சில பேர் வந்தால் கலகலன்னு இருக்கும் அந்த இடமே. என்ன விஷயம் பேசுகிறா தெரியாது, ஆனால் எல்லோரும் சிரிச்சுன்னு இருப்பான். அந்த விஷயமும் கிரகிக்க முடியாது, ஆனால் ஏதோ பேசின்றப்ப அந்த இடம் ஒரே கலகலான்னு இருக்கும். ஆனால் சிரிச்சுட்டு ஆனால் ஆனந்தமாக இருப்பாள். அப்படி ஒரு குதூகலம் உடையவளாம். கண்ணனுக்கு இனிமையாக பேசுவாளாம். கண்ணன் இடத்துல கண்ணன் இவனுடைய பேச்சை ரசிப்பானா. அதனால் குதூகலமுடைய பாவாயினா, நீ தானே கைங்கரியத்தில் முதல்ல வர வேண்டியவள், நீ தானே குதூகலமாக பண்ணுவேன், எங்களையெல்லாம் உத்வேகம் பண்ணுவேன், நீ தூங்கலாகமோ, எந்திருந்து வா அப்படின்னா. கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய், உடனே எதுக்கடி எந்திருக்கணும் அப்படின்னா. அவள் பாடி பறை கொண்டு, நாமெல்லாம் பாட வேண்டாமா, யாரை பாடணும் அப்படின்னா, மாவாய் பிளந்தானை வல்லரை மாட்டிய தேவாதி தேவனை பாடணும் வா அப்படின்னா. மாவாய் பிளந்தான் அப்படின்னாக்க நேத்திய முதல் பாசுரத்துலையும் சொல்கிறார், கேசவனை பாடவும்னு இந்த கேசி விருத்தாந்தத்தை சொன்னால் இதில் ஸ்பஷ்டமாகவே சொல்கிறான். மான்னாக்க குதிரை ரூபத்தில் இந்த அரக்கன் வரான். முதல்ல வந்தது பூதனை, முதல் பாசுரத்தில் அதை சொல்லிட்டா. புல்லும் சிலம்பினகானில் கைமுளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் அப்படின்னா. அடுத்து பாசுரம் கீசில் கேசவனை முதல்ல ரெண்டும் முடிச்சுட்டா. எப்பயுமே முதல்ல சொல்லி கடைசி சொன்னால் அந்த கிரந்தம் பூரா பாராயணம் பண்ணிட்டோம்னு ஒரு சம்பிரதாயத்தில் வழக்கம் உண்டு. எப்பயுமே நாச்சியார் முதல்லையும் சுருக்கமாக எல்லாத்தையும் சொல்லிவிடுவா, அப்புறமா விஸ்தாரமாக போயின்னு இருக்கும் மித்ததெல்லாம். ரெண்டு பாசுரத்தினால இந்த சம்ஹாரங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சு விட்டா அப்படின்னார் சுவாமி. என்ன பண்ணினா, முதல்ல பேய் வந்தா அவளை முடித்தார், அடுத்து சகடம் வந்தா, ஒரு பாசுரத்தில் 2 பேரும் முடிச்சு விட்டா. அடுத்த பாசுரத்தில் கேசவனை பாடவனி கேட்டே கிடைத்தியோன்னு கேசி தான் கடைசியாக வந்தான். அதோட முடிஞ்சது சம்ஹாரங்கள்லாம். அப்புறம் மதுராவுக்கு கிளம்பிட்டார் கண்ணன். அதனால் கேசவனை அந்த முதலும் கடைசியுமாக சொல்லி அந்த சம்ஹாரங்கள் எல்லாம் முடித்தான். அதுக்கப்புறம் இப்போ அடுத்து அனுபவிக்க ஆரம்பிக்கிறான் அந்த லீலைகளை பூரா. இந்த பாசுரத்துலேயும் அந்த கேசி விற்த்தாந்தத்தை சொல்கிறான். மாவாய் பிளந்தானே அப்படின்னா, குதிரை ரூபத்தில் இவன் வரான். கேசி வந்து விளையாட்டு காமிக்கிறான். அப்போ ஏதோ விபரீதமான குதிரையாக இருக்கே, எல்லா குதிரையும் இப்படி விளையாடுது இல்லையா. எப்பயுமே கண்ணன் இடத்துல ஒன்று வந்து விசேடமாக ஏதோ பண்ணுறதுன்னா அது அசுரன் தான். இந்த சிறுவர்களுக்கே தெரிஞ்சிடும். விசேடமாக ஒன்று வித்தியாசமாக வரும், இவன் வணக்கிட்டு அதை போய் பிடிச்சி வேற விளையாடுவான் அந்த பசங்க. அதில் ஒருத்தன் சொல்லுவான், அது என்னமோ வித்தியாசமாக இருக்குடா, போகாதடா. இன்னொரு கண்ணன் இருக்கான், நீ ஏன்னா பயப்படுற.
பாம்பு வாய்ப்புலேயே போயிடுச்சே எல்லாம். ஆனால் அகாசுரன் திறந்து வச்சுன்னு உட்காந்துருந்தான் பாம்பு ரூபத்தில். என்னடா நேத்தி குகை இல்லை, இன்னைக்கு என்னமோ திடீர்னு ஒரு குகை இருக்கேடா இங்கே அப்படின்னா ஒருத்தன். இல்லை இந்த குகை நல்லா பளபளன்னு இருக்கேடான்னா ஒருத்தன். அங்கே பாரு 2 லைட்டு கூட போட்டிருக்கேடான்னா அந்த கண்ணு இப்படி இருக்கும் இல்லையா ரத்தனம், அந்த 2 தீபம் கூட இருக்கேடா அப்படின்னா அவன் பளிச்சுங்கிறேடா, இது புது மலையாக இருக்கேன் குகை அப்படி இப்படிலாம் பேசிகிட்டே போகிறான். உள்ளே என்னதான் இருக்கும் போய் பார்ப்போமே அப்படின்னா அவன் இன்னொருத்தர் இப்படி ஒவ்வொருத்தராக பேசி கடைசியில் என்னாச்சு உள்ளே போயிட்டு எல்லாம். ஒருத்தன் சொன்னான் போகிறச்சே உள்ளே போய் மிதிச்சா பஞ்சு மாதிரி இருக்குது, இது பாம்புடா அப்படின்னா ஒருத்தன். என்ன இருக்கட்டும் கண்ணை வருவான்டா போவான்டா உள்ளே போயிட்டா எல்லாரும் மாடுகளெல்லாம் ஓட்டின்னு போய் எல்லாம் போயாச்சு. கண்ணன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா கண்ணன் போயாச்சுன்னா மூடிடுவான் இல்லையா, அதனால் கண்ணன் அங்கே வெளியில் இருக்கான். எல்லாரும் போயாச்சு, வாயை திறந்துட்டே இருக்கான். அப்போ கண்ணன் உள்ளே போனோம், அப்போ தான் வாயை மூடுவான். ஒரேடியாக வாயை மூடணும் இல்லையா, அதுக்காக அது கண்ணனுக்கு வெயிட் காத்துட்டே இருந்தால் எல்லாரும் போனால் இவன் கண்ணன் வருவான்னு இந்த ஆயர்கள்லாம் நம்பினதுனால கண்ணனும் உள்ளே போனால் வாயை மூடிட்டான். உசுரப்படுத்தி கிழிச்சிட்டு வெளியில் வந்துட்டான். அப்படி ஆச்சரியமான லீலைகள்லாம் பண்ணக்கூடியவன். அதே மாதிரி இந்த பசங்களுக்கும் தைரியம் பயமே கிடையாது எதுலேயும். கண்ணன் இருக்கான். அதுமாதிரி இந்த குதிரை என்ன பண்ணினான், விகாரமான ஒரு வித்தியாசமான ஒரு குதிரை இது. வந்த உடனே விளையாடிகிட்டே இருந்தான். இந்த கண்ணனும் கொஞ்ச நேரம் விளையாட்டு காமிச்சான். கண்ணனை அப்படியே முழுங்கிடணும்னு இவன் திட்டம் வாயை பிளந்தான். உடனே கண்ணன் உள்ள கையை விட்டு உள்ளா கூட பிடுங்கி எடுத்தான பிராணனை. அதான் வாய் பிளந்தானே அப்படின்னா, மானா குதிரையோட வாயை பிளந்து கையை உள்ளே விட்டு எடுத்து அந்த நாக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு யமுனையில் போய் கையெழும்பினான். அந்த கையெழும்பின இடம் தான் இப்போ காசி கேட், அந்த கேசி காட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, கேசி காட்டுன்னு அங்கே சொல்லுவாள். கேசியை சம்ஹாரம் பண்ணிவிட்டு வந்து கையெழும்பின இடம். ஒவ்வொரு இடத்துலையும் காளியை காட்டு இருக்கும், கேசி காட்டு, இப்படி ஒன்றா இருக்குது. ஒவ்வொரு லீலை பண்ண இடத்துக்கும் ஒரு படித்துறை அங்கே பண்ணி வச்சுருக்கான். அந்தந்த இடங்களுக்கு ஞாபகமாக அந்தந்த சிற்பங்களும் அங்கே இருக்கும். பெருமாள் அங்கே சின்ன கண்ணன் எழுந்தருளி இருப்பான். அந்த வைபவங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி எனக்கு எல்லாம் பண்ணி வச்சுருக்கான். அதனால் அந்த கேசி காட்டில் போய் கையெழும்பினானா அந்த சரித்திரத்தை சொல்கிறான். மாவாய் பிளந்தானே அப்படின்னா. அடுத்து இன்னொரு சரித்திரம், மல்லரையும் மாட்டிய. மல்லர்னாக்க கம்சனோட சபையில் 4 பேர் இருந்தான். முஷ்டிகன், சாணூரன், கலன், தோசலகன், 4 மல்யுத்த வீரர். அவனுக்கு என்ன வேலைன்னா எல்லாரும் கம்சன் எப்போ கூப்பிட்றானோ வந்து சண்டை போட்டுக்கணும். அதை அவனை உட்காந்து ரசிச்சுன்னு இருப்பான். இன்றைக்கி அவன் தோக்கணும், நாளைக்கு அவளுக்குள்ளேயே பேசி வச்சுப்பானான். ஏன்னா கொண்டுட்டாக்க அவன் பொழப்பு போயிடுவேன். அதனால் அவளே பேசிப்பா, இன்றைக்கி நீ தோற்று போய்டும், நாளைக்கு நான் தோற்று போய்டுறேன். இது ஒரு விளையாட்டு. இது ஏன் இவாளை வளர்த்து வச்சுருக்காங்கன்னா கண்ணன் வரும்போது கண்ணன்கிட்ட ஏவி விடணும்னு இவாளெல்லாம் நல்லா வளர்த்து வச்சுருக்கான் கம்சன். அவளையெல்லாம் என்ன பண்ணினான் கண்ணன், மல்லரை மாட்டிய அப்படின்னா. என்ன மாட்டிய அப்படின்னாக்கா, இவன் போய் பிரயத்தனம் பண்ணி குத்தியெல்லாம் கொள்ளலையான். அப்படி நின்றுருப்பான். அந்த 2 பேர் அப்படி இவனை குத்துறதுக்காக வேகமாக ஓடி வரும்போது அப்படி விலகிடுவானா. 2 பேரும் மோதி அவளையே செத்து போயிடுவான். மல்லரை மாட்டிய. இவன் ஒரு அடி கொடுத்தான் இல்லை, இவன் மேலே அடித்தானும் இல்லை. அப்படி ஒரு வைபவம். அதான் சொல்கிறா, சுலபமாக அனாயாசமாக சம்ஹாரங்களை நடத்துகிறவன். அப்பேற்பட்டவன் யார்? தேவாதி தேவன் அப்படின்னா. தேவாதி தேவன் சாதாரணவன் இல்லை கண்ணன், தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம். அப்பேற்பட்டவன் வந்து இங்கே அவதரிச்சிருக்கானே, நாம் அவனை போய் பாட வேண்டாமோ? சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று அவனை. அப்போ எப்பேற்பட்ட தெய்வம், அவனை சேவிச்சா என்ன கிடைக்கும் நீ தெரிஞ்சுக்கப்படாதா? நீயே ஆராய்ந்து கொள் அப்படின்னா உடனே அவளும் எழுந்திருந்து வந்தாலாம். அவளை அழைச்சிட்டு அடுத்த திருமாணி போறா. தூமணி மாடத்து சுத்தும் விளக்கரிய தூபங்கவளத்து இளனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவன் தாழ்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் உமையோ அன்னிச்செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு நாமம்பலமுன்னவின்று ஏலோர் எம்பாவாய். இந்த திருமாளிகை எப்படி இருக்கு வர்ணிக்கிறார். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கிறிய அப்படின்னா. சின்ன சின்ன திருமாளிகை இருக்குது, பெரிய திருமாளிகையும் இருக்காங்க. இந்த இவளுடைய அந்த திருமாளிகை எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய திருமாளிகை, அதுக்கு மேலே ஒரு பால்கனின்னு இப்போ சொல்கிறவன் மணிமாடம்னு பேர். கொஞ்சம் வசதியானவெல்லாம் அப்படி மாடியெல்லாம் கட்டிகிட்டு இருப்பான். இந்த ஆய்ப்பாடியில் அப்படி கிரகங்களும் இருக்குது, அப்படிப்பட்ட கோபிகைகளும் இருக்கா. அந்த தூமணி மாடத்தில் சுத்தமான அழகாக மணிகள்லாம் பதிச்சு, மணினா ரத்தனம்,
அழகான ரத்னங்கள் பதிச்சிருக்கான் அந்த செவரு பூரா. செவர் பூரா அப்படி அலங்காரம் பண்ணி தங்கத்தினால அப்படி கவசங்கள்லாம் சாத்தி அப்படி பண்ணி வச்சுருக்கானா. அதனால் தூமணி மாடம் அப்படின்னா சுத்தமான ரத்னங்களால் அலங்கரிக்கப்பட்டதான ஒரு மணி மாடம். அதில் சுத்தும் விளக்கரிய தீபங்கள்லாம் முத்து முத்தாக ஏற்றி வச்சுருக்கான். ஏற்றி வச்சு தூபம் அப்படி கமல்றதான். அப்பேற்பட்ட அந்த இயற்கையான சூழ்நிலையில் எப்படி இவ சயனிச்சுட்டு இருக்கான்னா, துயில் அணை மேல் கண்வளரும், நல்லா அழகான ஒரு படுக்கை துயில் அணை, அதில் சயனிச்சுட்டு இருக்காலாம், படுத்துன்னு இருக்கா. கண் வளரும், மரியாதையான வார்த்தைகள் தான் சரி யூஸ் பண்ணுவாள். பொதுவீர் அப்படின்னா அங்கே நேரிழையீர் அப்படின்னா இங்கே கண் வளரும். தூங்குறவிலேன்னு கூப்பிடலை, கண் வளரும். நாமெல்லாம் பெரியவாளெல்லாம் பெருமாளையெல்லாம் சொல்கிறது எம்பெருமான் கண் வளர்ந்த விழுகிறான்னு தான் சொல்லுவோம். அதாவது ஜிஎல் சுவாமியப்பா இன்னைக்கு சைனத்தில் எழுந்துருளிருக்கார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மரியாதை இருக்கு இல்லையா, அடியார்களை அப்படித்தான் சொல்லணும். அது தூங்கின்னு இருக்கு அப்படின்லாம் சொல்லணும். கண் வளர்ந்து அருளுகிறார் அப்படின்னு சொல்லணும். அதனால் சொல்கிறார் துயிலனை மேல் கண் வளரும். தூங்கின்னு இருக்கிற பெண்ணே நீங்கள் எழுந்துரு அப்படின்னா அவளும் வாயே திறக்கலை. அப்படி இப்படி சுற்றி சுற்றி பார்த்தாலாம். ஏன்னா மித்த கிரகங்கள்லாம் பூட்டி இருந்தது, உள்ளே பார்க்க முடியாது. இதுதான் பால்கனி ஆச்சே, தூவணி அப்படி திறந்த வழியாக தானே இருக்குது. உடனே அப்படி எட்டி பார்க்குறா. அது இவளுடைய அம்மா அங்கே ஏதோ காரியங்கள் பார்த்துட்டு இருக்கா. உடனே அவள் கூப்பிட்டா, மாமான் மகளே மணிக்கதவன் தாழ்ந்திரவாய். அவளுக்கும் இவளுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்திக்கிறான். ஏன்னா இவ்வளோ பெரியாழ்வார் பெண் பிள்ளை பிறப்பினால யாதவச்சியாக பிறக்கலை, ஐச்சியாக பிறக்கலை, திருவாய்ப்பாடியிலையும் அவதரிக்கலை. இப்போ இருக்கிறதோ இது கலியுகம், அது துவாபர யுகம், இது ஸ்ரீவில்லிபுத்தூர், அங்கே திருவாய்ப்பாடி. அதுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஒரே ஒரு சம்பந்தம் என்னென்னா அங்கே இருக்கிற வடபெரும் கோயிலுடைய ஒருத்தன் தான் கண்ணன். அவன் இட்டு தான் இத்தனையும் நடக்கிறது. அதனால் தன் ஏறிட்டுக்கிறாங்க. ஏதாவது ஒரு சம்பந்தம் ஏற்படாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த பெண்ணை சாதாரண ஆய்ச்சியாக கூப்பிட்டாக்க ஒரு தூரம் இருக்கும் இல்லையோ, அதே உறவாக வச்சுட்டா நெருங்கி பேசலாம். அதனால் சொல்ல மாமான் மகளேன்னு கூப்பிட்றா. இன்றைக்கி தனக்கு ஒரு சொந்தம் ஏற்படணும், கண்ணன் இடத்துல போகிறதுக்கு ஒரு சுலபமான வழி இவாளுக்கு உறவாக ஆயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமான் மகளே மணிக்கதவன் தாழ்த்திடுவா. இப்படி தூங்கிட்டு இருக்கிறவளே நீ திறக்க மாட்டியோ அப்படின்னு உடனே அவள் கண்ணே திறக்கல, படுத்துட்டு இருந்தாலாம். மாமான் மகளேன்னா அவருடைய அம்மா மாமி தானே. அடுத்து கூப்பிட்றா, மாமி அவளை எழுப்பீரோ. அந்த அம்மா ஏதோ உள்ள கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, காத்தால பாலை காய்ச்சி தயிரை இது பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்கா. அங்கேருந்து கூப்பிட்டா, மாமியே இங்கே வாங்க, அவரை எழுப்ப மாட்டேலாம், நீங்கள் தூங்கிட்டு இருக்காளே உன் பொண்ணு அப்படின்ன உடனே அவள் வந்தா, உன் மகள் தான் ஊமையோ, இவள் பேசவே மாட்டேங்கிறாளே, ஊமையாயிட்டாளா, செவிடோ, காது கேட்கலையோ, ஆனந்தலோ, வெறும் தூக்கம் படைத்தவளோ, ஆனந்தல்னா தூக்கம், அந்த தூக்கம் படைத்தவளோ, ஏமப்பெருந்துயல் மந்திரப்பட்டாலோ, சரி இத்தனைக்கும் மேலே யாராவது ஏவி விட்டுட்டாலோ, மந்திரங்கள்லாம் பண்ணி மந்திரப்பட்டாலோ, இவள் தூங்கிகிட்டே இருக்கட்டும், கும்பகர்ணனுக்கு எப்படி வரம் கிடைச்சதோ அந்த மாதிரி இவள் கிளம்பி வந்தாக்க நமக்கு ஆகாதுன்னு சொல்லி இவளை யாராவது தூங்கிகிட்டே இருக்கட்டும் பண்ணிப்பட்டாலோ, அதனால் மந்திரப்பட்டாலோ, இப்படி தூங்கின்னு இருக்காளே அப்படின்னா அவள். இந்த அம்மா எழுப்புறதுக்கு பிரயத்தனம் பண்ணுறா. நாச்சியார் கொஞ்சம் யோசிக்கிறா, இவள் என்ன பண்ணிட்டு இருப்பா, சாதாரணமாக ஊமை செவிடு அனந்தல்னு சொல்லிவிட்டாள் இவளைய. ஆனால் உள்ள அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, இவள் எம்பெருமான அனுபவிச்சுட்டே இருக்கலாம், கிருஷ்ண அனுபவத்தினால இருக்கா. ஏன்னா முதல் நாள் கிருஷ்ணனோட விளையாட்டு, கிருஷ்ணன் ராத்திரி பூரா இங்கேருந்து பந்து விளையாண்டு அதை பண்ணி இதை பண்ணி இவன் 2 பேரும் விளையாடின்னு இருந்துட்டு விடிய காத்தால கிளம்பி போயிட்டான். அந்த விடிய முழிச்ச கிளப்புல இவள் தூங்கின்னு இருக்கான். அதனால் அது தூக்கம்னா பக்தாளுக்கு சாதாரண தூக்கம் இருக்குமா, இருக்காது. யோக பெருமாள் எப்படி நம்மளை நினச்சிட்டு இந்த ஜீவன்களை எப்படி நாம் கரையேற்றுவோம்னு யோக நிதிரையில் இருக்காரோ, கண்ணு ஓடின்னு இருந்தாலும் உள் எண்ணங்கள் நம்மளை பற்றியே ஓடின்னு இருக்கும், அது யோகம்னு பேர். பக்தாளுக்கு எப்படி இருக்கும்னா, சரீரம் வேணால் ரெஸ்ட்டில் இருக்கும், ஓய்வில் இருக்கும், ஆனால் உள் மனசு என்ன பண்ணோன்னா எம்பெருமானையே அனுபவிச்சுட்டு இருக்கும். அப்போது அவளுக்கு பகலும் தெரியாது, ராத்திரியும் தெரியாது, பசி தாகம் தூக்கம் எதுவுமே இருக்காது, அப்படியே உட்காந்துரும். அதுதான் தியானம். அதே மாதிரி இவள் இருக்காளா, ஊமையோ, எம்பெருமானுடைய அந்த நாமத்தை பாடி 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 அந்த மனநத்தினால அப்படியே வாயடிச்சு போயிட்டாலோ, உள்ளுக்குள்ள அவளுக்கு கிருஷ்ண தியானத்தில் இருக்காளோ. அதனால் நான் சொல்கிறது கேட்கலையோ, செவிடோ அப்படின்னாக்கா மித்த எம்பெருமானுடைய திருநாமத்தை தவிர இன்னொன்று கேட்காத அவளுக்கு, அதனால செவிடு அப்படின்னா. எம்பெருமான் சொன்னால் கேட்கும், கண்ணன்னு சொன்னால் கேட்கும், மித்த எதை சொன்னாலும் கேட்காது.
அதனால் அப்பேற்பட்டவளோ ஏமப்பெருந்துயல் மந்திரப்பட்டாலோ, எப்போ பார்த்தாலும் எம்பெருமானுடைய நாம மந்திரம் தானே இல்லையா? வெறும் பெருமந்திரம் எது அப்படின்னா, மந்திரம்னாக்க சாமானிய மந்திரங்க. பெருமந்திரம்னா திருமந்திரம் தான் பெருமந்திரம். மந்திரங்களுக்கெல்லாம் அரசன் யாரு? 8 எழுத்து தான். அதனால் அந்த மந்திரத்தை மனனம் பண்ணிகிட்டே இருக்காளோ, அதனால் அந்த மந்திரம் அவளுக்கு லயிச்சு போயிடுத்தோ. எப்போ பார்த்தாலும் சில பேர் அப்படியே முன்முன்னுட்டே இருப்பா, நம்ம சொல்கிறதே அவளுக்கு கேட்காது, நாம் ஏதோ சொல்லிகிட்டு இருப்பா அப்படின்ட்டு போயிடுவா, அவ்வளோதான். அப்புறம் என்றைக்கோ ஒரு நாள் பார்ப்போம், அன்றைக்கி சொன்னேனே செஞ்சலாம், என்ன சொன்னேன் எப்போ பார்த்தோம் அப்படின்பா. ஏன்னா இவா வந்ததும் தெரியாது பேசினேன், ஆனால் ஏதோ தெரிஞ்ச மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு செய்கையெல்லாம் கூட காமிப்பா. அது அந்த சமயத்தில் இவாட்டிருந்து தப்பிக்கிறதுக்காக வழி அது, இல்லைன்னா இவ எடுத்தே பேசின்னு இதெல்லாம் கழிச்சுடுவா இல்லையா? அதனால் அப்போது அந்த மனநம் இருக்கும் இல்லையா, மந்திரம் மனநம் திராயதேதி மந்திரஹான்னா, இந்த மனநம் பண்ண 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 நம்மளை அது காப்பாற்றுமா. அதனால தான் அதுக்கு மந்திரம்னு பேர். மந்திரம்னா ஏன் அதுக்கு மந்திரம்னு பேருனா, நம்ம யார் மனநம் பண்ணுகிறார்களோ, யார் சொல்லிகிட்டே இருக்காளோ அவளை இது காப்பாற்றும். திராயதம்னா காப்பாற்றுற, மனநம் திராயதேதி மந்திரஹான்னு வாக்கியம். மனநம் பண்ணுகிற யார் ஸ்மரிக்கிறாளோ அவளை இது என்ன காப்பாற்றிகிட்டே வரும் மந்திரம். அதனால் சொல்கிறா, இப்போ இந்த கிருஷ்ணா அனுபவம் மேலிட்டு இந்த மந்திரத்தை ஆவர்த்தி பண்ணி பண்ணி அது அந்த அனுபவத்திலே இருக்க. ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னன்னு நாமம் பலவும் நவீன்று அப்படின்னா. நாங்கள் யாரை பாட வந்திருக்கோம்? அவள் எந்த நாமத்தை உச்சரிச்சுட்டு இருக்காளோ, எந்த கிருஷ்ணனை அனுபவிச்சுட்டு இருக்காளோ அந்த கண்ணனைத்தானே நாங்களும் அனுபவிக்க வந்திருக்கோம். அவன் யார் அப்படின்னா மாமாயன் அப்படின்னா. மாயன்னு முதல் பாசுரம், மாயனை முதல்ல சொல்லிவிட்டார். இங்கே மாமாயன் அப்படின்னா மாயன்னாலே கிருஷ்ணாவதாரம் பூர்த்தியாக அடக்கம்னு வியாக்கியானம் எழுதிவிட்டார். ஏன்னா எது நம்ப முடியலையோ அதை செய்கிறவன் மாயன்னு அர்த்தம். எது நம்ப முடியலையோ அந்த விஷயத்துக்கு மாயைன்னு பேர். நம்ப முடியாத ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா என்ன மாயமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையா? அதே மாதிரி நம்ப முடியாத விஷயத்தை செய்கிறவன் மாயன். அதுலேயே இவன் மாமாயன் அப்படிங்கிறான். ஏன்னா மாயைன்னு ஒருத்தி இருக்காள் இல்லையா, அது துர்கை, அவளுக்கு மாயைன்னு பேர். நம்மளை பெரும்பானத்தில் போக விடாதிக்கு ஒரு திரை போட்டு வச்சுருப்பாளாம், அதுதான் மாயைன்னு பேர். அவளுக்கு கிருஷ்ண சகோதரி அவள் அப்படி இந்த திரையை போட்டு வச்சுருப்பா, அதை மீறித்தான் நாம் போகணும். அவளுக்கு அதான் டியூட்டி, பெருமாள் இடத்துல போக விடாமல் தடுக்கணும். ஒரு மாயைங்கிற திரையை போட்டு வச்சுருப்பா. அந்த மாயை எப்படி நீக்கிறது அப்படின்னா கிருஷ்ண அனுபவத்தினால தான் நீக்க முடியும். எம்பெருமானுடைய நாமத்தினாலேயும் எம்பெருமானுடைய கைங்கரியத்தினாலேயும் ஆச்சாரியனோட கட்டாட்சத்தினாலேயும் தான் அந்த மாயை விலகும். அவளுக்கு அதுதான் வேலை, அதுதான் அவளுக்கு மாயைன்னு பேர். பக்கத்துலேயே வச்சுருக்காரு. ஏன்னா எம்பெருமான இடத்துல சுலபமாக யாரும் போனாக்க அவனுடைய உயர்வு தெரியாது. அதை நீந்தித்தான் கடலில் நீந்தி போகணும். முயற்சி இல்லாமல் கடலை கடக்க முடியுமோ? இதுவோ பெரிய சாதாரண கடலுக்கே அப்படின்னா இது சம்சார சாகரம், பெருங்கடல். இதை நீந்துவதற்கு எம்பெருமானுடைய அந்த நாமமே தோணியாக துடுப்பாக வச்சுட்டு அப்படி நீந்தி போனோம்னா எந்த மாயையும் நம்மளை தடுக்காது, அவளே நம்ம கொண்டு போய் சேர்த்துருவாளாம். அதனால தான் சொல்கிறா மாயன். அந்த மாயத்துக்கும் பெரிய தலைவனாக இருக்கக்கூடியவன் மாயன் தான். ஆச்சரியமாக நம்ப முடியாத செயலெல்லாம் செய்யக்கூடிய பிரம்மமோகன லீலையை இங்கே சொல்கிறார். பிரம்மா என்ன பண்ணினார், மேலேருந்து பார்த்தார், அங்கே பாம்பு பெரிய அகாசுரனை சம்ஹாரம் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். உடனே தேவர்கள்லாம் என்னடா என்ன 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 ஆச்சரியம் பேசின்னு இருக்கா. உடனே பிரம்மாங்க அப்படி வரார். வந்த உடனே தேவர்கள் ஒரு 5 நிமிடம் முன்னே வரப்படாதா அப்படின்னா, ஏன் இந்த குழந்தை எவ்வளோ விஸ்வரூபம் எடுத்து தெரியுமோ, அந்த பாம்பை கிழிச்சு அப்படி வெளியில் வந்தது அப்படின்னு பெருமையாக பேசின்னு இருக்கான். பேசின உடனே பிரம்மாவுக்கு ஒரு தலையில் கிணமீறினாலே போச்சு, ஒரு 4 தலை இருக்கு. என்ன பெரிய பிரம்மலி அவன் ஒரு தேவன் சொல்லிவிட்டான், தவறி போய் சொல்லிட்டான். உண்மலி நீர் கூட அப்படி சொல்ல முடியாது, போய் அது பரபிரம்மம் பிரம்மலீலையெல்லாம் பண்ணுறது அப்படின்னோடனே பரபிரம்மமா பிரம்மலீலையா நான் பண்ணுறேன் பார் அப்படின்னாரு. உடனே என்ன பண்ணார் பிரம்மா, அவனை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னாரு. ஏன்னா அவருக்கு இதில் ஒரு சூக்ஷ்மமும் இருக்குது. எல்லா தேவர்களுக்கும் ஒரு பாட்டு கிடைச்சது இந்த கைங்கரியம் பண்ணுறதுக்கு. பிரம்மாவுக்கு அந்த கைங்கரியம் கிடைக்கல, கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணனை அனுபவிக்கிற பிராப்தம் கிடைக்கல. எப்படியானும் நாமளும் இதுக்குள்ளே புகுந்துடணும்னு வர 2 விஷயம் இருக்குது. எப்பயுமே தெய்வங்கள் ஒரு காரியம் பண்ணினா வெளியில் பார்க்குறதுக்கு அகங்காரத்தினால பண்ணுது, அது மமாக்காரத்தினால பண்ணுதுன்னு சொல்லுவோமே ஒழிய, அதுவும் எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்காகத்தான் வருவா. அப்படியெல்லாம் ஒரு லீலையை பண்ணி எம்பெருமான இடத்துல கைங்கரியத்தை பெற்றுண்டு அவளும் அனுகிரகத்தை வாங்கிப்பான். அதனால் பிரம்மா என்ன பண்ணினார்,
வந்தார். வந்து இந்த ஆயர்களை பூரா மறைச்சுட்டாராம். பசுமாடு அங்கே இருந்த கண்ணு குட்டி சிறுவர்கள் எல்லாரையும் எங்கே கொண்டு போயிட்டார்? சத்தியலோகத்துக்கு கொண்டு போயிட்டார். கொண்டு போன உடனே என்னாச்சு, இங்கே போனவா ஆளை காணும். கண்ணன் அங்கே உட்காந்துருக்கான். என்னடா எல்லாம் ஜலம் குடிக்க போனது, மேய போனது, ஒன்றத்தையும் காணுமே, தேடுன்னு தேடுறான், காணும். அப்புறம் தெரிஞ்சுன்றது. தெரிஞ்ச உடனே பார்த்தான் கண்ணன். சரி நம்ம கெஞ்சணும்னு இவர் நினைக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு தானே எல்லாம் ஆனான். அங்கே இருந்த கோப பையங்கள், அங்கே இருந்த மாடு கண்ணு, அதில் போட்டிருக்கிற மணி குச்சி கயிறு என்ன உண்டோ அத்தனை ஒரு சின்ன வஸ்து உள்பட தானே ஆகி எல்லாம் மாட்டை ஓட்டின்னு சாயங்காலம் ஆற்றுக்கு போயாச்சு. இவர் என்ன பண்ணார், பிரம்மா சத்தியலோகத்துக்கு கீழே ஒரு லோகம் இருக்குது, அந்த லோகத்தில் கொண்டு போய் வேலை வச்சுருக்கார். எல்லாம் ஆழ்ந்த மயக்கத்தில் இருக்குது, யாருக்கும் ஒன்றும் தெரியாது. உடனே பிரம்மா என்ன பண்ணார், இவாளை வச்சுக்கிட்டு சத்தியலோகத்துக்கு போனார். போன உடனே எங்கள் வாசல் காப்பான் 2 பேர் இருப்பாள் இல்லையா, எல்லா இதுலேயும் துவாரபாலகால் உண்டு. எல்லா லோகத்துலேயும் பெருமாளுக்கு ஜெய விஜயால் மாதிரி எல்லா லோகத்துலேயும் துவாரபாலகால் உண்டு. அவள் மறிக்கிறாள். ஓய் நில்லும் அப்படின்னா கோபம் வந்துருக்கு பிரம்மாவுக்கு. நான் யார் தெரியுமா, என்ன மறை, நீ யாராக இருந்தா என்ன, உள்ளே போகக்கூடாது அப்படின்னா. என்னை பார்த்து யார், நான் தான்டா உனக்கு எஜமானர், என்னை பார்த்து தெரியல, 4 தலை இருக்கு, நான் தான் பிரம்மா, நீ வேஷம் போட்டு வந்தால் நாங்கள் நம்பிட முடியுமாங்கிறான். ஏன்னா உள்ளே ஒரு பிரம்மா உட்காந்துருக்கார், அங்கே ஒரு பிரம்மா உட்காந்துருக்கார். பிரம்மா உள்ளன்னா உட்காந்துருக்காரு, நீ எங்கடா வேஷம் போட்டு வந்தேங்கிற. அப்பா பார்த்தா அங்கே எம்பெருமான் அங்கே இங்கே எப்படி கண்ணுக்குட்டி பசங்கள்லாம் ஆனானோ அது அங்கே ஒரு பிரம்மாவாக உட்காந்துருக்கான். கடைசியிலையும் தன்னிடமும் போச்சு. சரி என்ன பண்ணுறது, போவான் அதுகளை பார்ப்போம். திருப்பி வந்தால் அவள்லாம் இங்கே இருக்கா, இவரால் தாக்கு பிடிக்க முடியும். இந்த பசங்கள் எல்லாம் எந்திருந்து சேட்டை பண்ண ஆரம்பிச்சு, தாடியை பிடிச்சி இழுக்கிறவன், தலையை பிடிச்சி கொண்டுறவன், 4 தலையும் மேலே ஏறுறவன், அல்லோகலப்படுறது அந்த லோகமே பிரம்மாவுக்கு தாங்க முடியல. சரி கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தாக்கா இத்தனையும் இங்கே இருக்குது. இந்த கோபிகள்லாம் என்ன பண்ணினா, சாதாரணமாக அந்த குழந்தைகள்லாம் வந்தாலே ஆசையாக தூக்குவா, இன்றைக்கி ரொம்ப ஆசையாக தூக்குறான். ஏன்னா எல்லாமே கண்ணன் இல்லையா. ஒரு மாடுகளுக்கும் கண்ணுகளை பார்த்து குட்டிகளை பார்த்தோன்னே அந்த குட்டிகள் மேலே பிரியம் வர்றது. ஒரு அம்மாவுக்கும் தன் பிள்ளை மேலே பிரியம் வர்றது. கண்ணனை பார்த்தா எப்படி பிரியமாக இது பண்ணுவாளோ அப்படி ஆனந்தமாக எல்லாரும் ஆனந்தத்தில் தெளிச்சிருக்காங்க கோகுலத்தில். இதை பார்த்தார் பலதேவருக்கு தான் புரிஞ்சது. இது கண்ணா இது என்ன அப்படின்னா, கண்ணா சும்மா இருக்குங்களா, இது என்னமோ வித்தியாசமாக பண்ணுறது இருக்கே கண்ணா, இன்றைக்கி ஒன்றும் சரியாக இல்லையே அண்ணா, கொஞ்ச நாள் சும்மா இருக்கும் அப்படின்னா பலதேவர். அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். பார்த்தார். கடைசியில் பிரம்மாவால் தாங்க முடியலை, வந்து சரணாகதி பண்ணினார். என்னை காப்பாற்று, நான் இனிமேல் பண்ண மாட்டேன், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் தான் பரபிரம்மம், எல்லாத்துக்கும் தலைவன் நானே அப்படின்னு காமிச்சு அந்த லீலை பிரம்ம மோகன லீலைன்னு பேர். பிரம்மாவையே மோகிக்க பண்ணினவர். அதனால் பிரம்மா ஒரு மாயம் பண்ணினார், இவர் அதுக்கு மேலே ஒரு மாயம் தான் மாமாயன் அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட மாமாயன் யாருன்னா தேவாதி தேவன். அந்த மாமாயன் எங்கே இருக்கான், பரவத்தில் இருக்கான் இல்லையா. அதனால் வைகுந்தனே இப்படி அவதரித்து இங்கே வந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ண வந்திருக்கான். அவனை சேவிக்க போக வேண்டாவோ, நீ எந்திருந்து வான்னு இவனை கூப்பிட்டா நாமம் பலவும் நவின்று, அவனுடைய நாமத்தை நாம் சொல்ல வேண்டாமோ. பலவிதமான நாமம் இருக்கு இல்லையா, கோவிந்தா இருக்குது, கேசவா இருக்குது, நாராயணா இருக்குது, தாமோதரா வரிசையை சொல்லிகிட்டே வந்துட்டான். நாராயணா சொன்னா, பரமான்னு சொன்னா, பத்மநாபா சொன்னா, தாமோதரா சொன்னா, கேசவான்னு சொன்னா, இன்னைக்கு மாமாயா வைகுந்தா மாதவான்னு இன்னைக்கு கூப்பிட்றா. இந்த மாதிரி பலவித நாமங்களை நாம் சொல்ல வேண்டாமோ, பஜனை பண்ண வேண்டாமோ, வான்னு கூப்பிட்டா இவ்வளோ இருந்து வந்தா. இதில் ஆழ்வார்கள் கிரமத்தில் நேத்திய பாசுரத்தில் நம்மாழ்வாரை எடுக்கிறதாக அமைஞ்சிருக்கு. கோதுகலமுடைய பாவாய், குதூகலமுடைய பாவாய், கீழ்வானம் வெள்ளன்னு எருமை செல்வீடுன்னு கீழ்வானம் வெளுத்தார் போல எப்போ சூரியன் உதிக்க போகிறதோ அப்போ கீழ்வானம் வெளுக்கும். அப்போ இந்த கலியோட இருட்டை நீக்கிறதுக்காக அவதரிச்சது நம்மாழ்வார் இல்லையா. அந்த நம்மாழ்வார் அவதரிக்கலை அப்படின்னா இன்றைக்கி நமக்கு 4000 கிடைச்சிருக்கார். அவர் தான் நமக்கு நாதமுனிகள் மூலமாக கொடுத்தார். அதனால் இந்த சூரியன் உதிக்க போகிறார். எந்த சூரியன் உதிக்க போகிறார், ராமானுஜங்கிற ராமானுஜ திவாகரஹா அப்படின்னார். இந்த கலியுகத்தில் கலியை விரட்டுறதுக்கு உதிக்க போகிற சூரியன் ராமானுஜன். அந்த ராமானுஜனுடைய அவதாரத்தையும் சொல்லி ராமானுஜனுக்கு சம்பிரதாயத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு பிடிப்பு வேணும் இல்லையா, அதுக்காக திருவாய்மொழியும் சொல்லி அந்த சம்பிரதாயத்தை நிர்தாரணம் பண்ணுறதுக்காக ஒரு அவதரித்த சூரியன். அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னே அந்த அருணோதயம்னு சொல்கிறவன் அதே மாதிரி அவதரித்தவர்
நம்முடைய நம்மாழ்வார். அதனால தான் கீழ்வானம் வெள்ளுன்னு, கீழ்வானம் வெளுக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போது சம்பிரதாயம் உதாரணம் ஆக போகிறது. ஏன்னா இருட்டி மண்டி கிடந்தது இல்லையா, 3000 வருஷம் சம்பிரதாயம் எங்கே போச்சுன்னே தெரியல. அப்புறம் நாதமுனிகள் வந்து தான் நம்மாழ்வார் மூலமாக 4000 பெற்று நம்பெருமாள் இடத்துல போய் விண்ணப்பம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கு, இனியும் வாழும். அதை நாதமுனிகள் நமக்கு கொடுத்தா அதை ஸ்தாபித்தது யார் அப்படின்னா ராமானுஜன். ராமானுஜன் இல்லை அப்படின்னா இன்னைக்கு தமிழுக்கு மரியாதையே கிடையாது. செம்மொழின்னு யாரோ சொல்கிறாள, செம்மொழி ஆக்கினது ராமானுஜன். அன்னைக்கு அவர் விதை போடலை அப்படின்னா இன்னைக்கு யாரும் பழஞ்சாப்பிட முடியாது. ராமானுஜனுக்கு தான் கொண்டாடணும். தமிழ் முனி அவர் தான் தமிழ் முனி. அப்பேற்பட்ட நம்மாழ்வார் எழுப்புறதாக அந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ இன்னை பாசுரத்தில் திருமணிசை பிரானை எழுப்புறதாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா திருமணிசை ஆழ்வார் பிண்டமாக அவதரித்தார். ஒரு ரிஷிக்கு, பார்கவ மகரிஷிக்கு அவதரித்தார். பார்கவ மகரிஷிக்கு அவதரிக்கும் பொழுது அவர் கர்ப்பத்திலேருந்து வெளியில் வரைச்சி ஒரு பிண்டம்தான், ரூபம் கிடையாது, கை கால் கிடையாது, எதுவுமே கிடையாது, அசைவு கிடையாது, சாதாரண பிண்டமாக வந்து விழுந்தார். அப்படியே போட்டுட்டு போயிட்டார். எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால கரச்சரணங்கள் கை கால்லாம் முளைச்சி சைதன்யம் ஏற்பட்டு அந்த குழந்தை கத்த ஆரம்பித்தது. திருமணிசைங்கிற க்ஷேத்திரம் இருக்கே அங்கே. அப்போது அது பெரம்பு காடு. அந்த பெரம்பு காட்டில் போட்டுட்டு போயிட்டா பார்கவ ரிஷி. அப்போ அங்கே அந்த பெரம்பருக்கு வந்த அந்த குளத்தில் பிறந்த வேடர் குளத்தில் பிறந்தவா அங்கே பெரம்பருக்கு வரும்போது இந்த குழந்தை அழறதை பார்த்து அந்த குழந்தை எடுத்து அதை வளர்த்துன்னு வந்தா. ஆனால் அவரும் யோகேஸ்வரர், நம்மாழ்வார் போல. நம்மாழ்வார் பேசவே இல்லை, ஆனால் இவர் எல்லாம் பண்ணுவார். ஆனால் சாப்பிட மாட்டார், தூங்க மாட்டார், அப்படியே யோகத்திலே இருப்பார், அப்படியே சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருப்பார். நம்மாழ்வார் ஒரே இடத்துல இருந்தார், ஆனால் இவர் எல்லா இடத்துக்கும் சஞ்சாரம் பண்ணுவார். ஒவ்வொரு மதமாக போய் பார்த்தார், எல்லா மதத்துக்கும் போய் கடைசியில் வைஷ்ணவனாக வந்தார். அதான் சொல்கிறார், எதுலேயும் கிடைக்காத பரவஸ்து இதில் தான் எனக்கு கிடைச்சது. அதனால் நம்மாழ்வார் பரத்துவ நிர்ணயம் பண்ணது மாதிரி இவரும் பரத்துவ நிர்ணயம் பண்ணார். நம்மாழ்வார் ஞானத்தினால பண்ணினார், இவர் அனுபவத்தினால பண்ணினார். எப்பயும் ஞானம், ஏன்னா அவளுக்கெல்லாம் ஞானம் பிறவிலேயே சித்திச்சது, அதனால் அதுக்கும் குறவில்லை. இங்கே இவருக்கு ஞானியாகவே அவதரித்தாலும் அனுபவத்தின் மூலமாக நமக்கு சொன்னார். எப்பயுமே ஒரு இது சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னாலும் தெரியும். அதே மாதிரி இவர் அனுபவத்தை அனுபவித்து நமக்கு சொன்னார். அதனால தான் சொல்ல, ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ அப்படின்னார். இவர் யார்கிட்டையும் பேச மாட்டார். திருமணிசையாளர் யார்கிட்டையும் பேசினதே இல்லை. அப்படியே மௌனமாக இருப்பார், ஒரு வாட்டுக்கு ஏகாந்தத்தோடு இருப்பார். செவிடோ யார் என்ன சொன்னாலும் கேட்காது. அனந்தல் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் தூக்கம். எப்படி நம்ம தூங்கினோம்னா நமக்கு எதுவுமே தெரியாது இல்லையா, பிரஜை வெளி உலகமே தெரியாது. அதே மாதிரி எம்பெருமானை தவிர இன்னொன்று அவருக்கு தெரியாது, எல்லாம் எம்பெருமான். அதனால் பெருந்துயல் மந்திரப்பட்டாலோன்னா எப்போ பார்த்தாலும் எம்பெருமானுடைய திருநாமத்தையே சொல்லிகிட்டே அஷ்டாட்சரத்தையே உபதேசம் பண்ணிகிட்டே இருப்பார். அதனால் அப்பேற்பட்டதான திருமணிசை ஆழ்வாரை எழுப்புறதாக இந்த தூமணி பாடுங்கிற பாசுரம் அமைஞ்சிருக்கு. இந்த தோழியை எழுப்பிண்டா அடுத்த திருமாளிகைக்கு போகிறா, அவளும் தூங்கின்னு இருக்கா, அவளையும் எழுப்புறா, நாளை எழுதிருக்கா. ஸ்ரீமதி விஷ்ணுசித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஆழ்வாரெம்பெருமானார் ஆண்டாள் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். சாமி, இந்த திருப்பதியிலேருந்து காலண்டர் வாங்கி கொண்டதுக்காக